அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். என் பேர் கௌதம், ஐபிஎல் பயாலஜிக்கல் ஷிஃப்ட்டிலிருந்து. நம்ம இன்னைக்கு உடுமலைப்பேட்டை பக்கத்தில் கூட ஒரு தென்னந்தோட்டத்தில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொதுவாக தென்னையில் வந்துட்டு இடைவெளி எவ்வளோ நம்ம ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கு இடைவெளி எவ்வளோ விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 அடி நம்ம குறைஞ்சபட்சம் இடைவெளி விடணும். அப்போ தான் வந்து போதிய காற்றோட்டம் ஏற்படும், சூரிய ஒளிச்சு கரெக்டாக கிடைக்கும். அப்போ தான் வந்துட்டு அதனால் ஈல்டுங்கிறது நம்மளால் எடுக்க முடியும். நீங்கள் இந்த மரத்தை பார்க்கலாம், சுத்தமாகவே வந்துட்டு இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மட்டையே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எதனால் அப்படின்னா இந்த மரத்துக்கு தேவையான காற்றோட்டமும் கிடைக்கல, தேவையான வெளிச்சமும் கிடைக்கல. ஸோ இப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடைவெளியில் இவ்வளோ கம்மியாக வைக்கும்போது என்ன ஆகுனா, எந்த மரமே நமக்கான தேவையான ஒரு ஈல்டு நமக்கு தராது. அதே வந்து நீங்கள் வந்துட்டு அந்த பக்கம்லாம் பார்க்கலாம், போதிய அளவுக்கு இடைவெளி விட்டுருக்காங்க. அப்படி விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒரு தேவையான அளவு நம்ம வந்து ஈல்டு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கரெக்டாக பராமரிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு மரத்துலேருந்து நல்லாவே ஈல்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் உரம் மற்றும் வந்து பூச்சி மருந்து இந்த மாதிரியான இதுகளை கவனத்தில் வைக்கும்போது முதல் நம்ம வந்துட்டு என்னென்னா வந்துட்டு அதுக்கு தேவையான இடைவெளியுமே நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஈல்டு எடுக்க முடியும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு இது பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 25 அடி, அதாவது இன்னொரு மரமும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த விதத்துலையும் முட்டாத அளவுக்கு வந்து 25 அடியில் நம்ம அளவு வச்சா மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல ஈல்டு நம்மளால் பிற்காலத்தில் எடுக்க முடியும். நன்றி.